ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சனில் இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் சீசன் வந்துருச்சு. ஆனால் சம்மர் அப்படின்னாலே வெயில் காலத்தில் நம்மளுக்கு நிறைய சூப்பரான தர்பூஸ் பழம்லாம் நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வாட்டர் மெலன் கட்டிங் தான் செஞ்சு கட்ட போகிறேன். இதை கிட்டத்தட்ட ஒரு 5-6 வகையான வாட்டர் மெலன் கட்டிங் டிஃப்ரெண்ட்டாக எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி நல்லா செகப்பாக இனிப்பாக நிறைய தண்ணி இருக்கிற பழமாக எப்படி வாங்குறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து எப்படி கட் பண்ணுறது எப்படி வாங்குறதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்களே தோட்டம் எடுத்து கோயம்பேடு பழம் கிடையாது, தோட்டத்தில் நாங்கள் எடுக்கிறோம். தோட்டமே நாங்களே போய் இங்கேருந்து போய் வண்டி பிடிச்சி போய் ஆடு கூட்டு போய் தோட்டத்திலே நாங்கள் பழத்தை தட்டி பார்ப்போம். தட்டி பார்த்துட்டு அதை உடைப்போம். அதை உடைச்சோம்னாக்கா டேஸ்ட்டு, கலரு, இது பழுத்துருக்குது இது பழுக்காத காயாக இருக்குதுன்னு தெரியும். சரி, அதை வச்சு தான் நாங்கள் இங்கே பழம் எடுத்து கொடுப்போம். சரி, இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் அந்த மாதிரி கொடுப்பீங்க. இப்போ வெளியிலலாம் வாங்குறாங்க இல்லையா, அவங்க எப்படி அந்த பழத்தை கரெக்டான பழம் எப்படி செலக்ட்? கரெக்டான பழம் இப்போ இது மாதிரி தட்டி பார்த்தோம்னா இது நல்ல பழம், டக்கு சவுண்ட் வரணும். இது மாதிரி தட்டினோம்னா இது எப்படி பார்த்துக்கணும், இது தட்டினோம்னா இது பழம் நல்ல பழம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கலரு நல்லாயிருக்கும். அதே ஒரு மாதிரி இது கொஞ்சம் காய் நாளைக்கு கட் பண்ணுறேன். அந்த சவுண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்து சவுண்டு டிஃப்ரென்ஸ் தான், மற்றபடி வேற ஒரு வித்தியாசம். அந்த அவங்க சொன்ன மாதிரியே நல்லா இனிப்பாக இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே கட் பண்ணி கொடுக்க சொன்னேன். அவங்க கட் பண்ணி கொடுத்த பழம் நல்ல இனிப்பாகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நல்ல கலராகவும் இருந்தது. எவ்வளோ தூரத்துக்கு நல்ல செகப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி கடைகளில் போய் வாங்காமல் இந்த மாதிரி தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வரவங்கள்ட்ட வாங்கணும் அப்படின்னா நல்ல தோட்டத்துக்காய் எப்பயுமே நல்லாயிருக்கும். இந்த சவுண்டு தான் அவங்க சொன்னாங்க. தண்ணி கண்டென்ட் அதிகமாக இருக்கும்போது அந்த எக்கோ சவுண்ட் கேட்கும், தப்பு அடிக்கும் போது அந்த சவுண்ட் கேட்கும். ஸோ இந்த மாதிரி பழமா பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பழம் வாங்கிட்டு வந்தாச்சு, வீட்டில் கட் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு இந்த சைடில் கார்னரில் இந்த ரவுண்டை கட் பண்ணிடுறேன். அதே மாதிரி அடுத்த சைட்லேயும் கட் பண்ணிடுறேன். ஸோ தட் நம்மளுக்கு பழத்தை நல்லா செங்குத்தாக நிற்க வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக இப்போ பழத்தை நிற்க வச்சாச்சு. இந்த கட்டிங் பண்ணுற போது இந்த கத்தியை நேராக வைக்கக்கூடாது, லைட்டாக சாய்ச்சி இப்படி உள்ளே வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு ஈஸியாக வெட்ட வரும். இப்போ இந்த மாதிரி எல்லா தோலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு தர்பூஸ் பழம் ரொம்ப வேஸ்ட் ஆகாது. ரொம்பவே கம்மியான வேஸ்டேஜில் அழகாக இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதையும் நல்லா அழகாக ஷேவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாகவே இது ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து இதை நம்ம எப்படி டீசீட் பண்ணுறதுக்கு கட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஜூஸ் போடுறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த கொட்டையெல்லாம் இல்லாமல் விதையெல்லாம் இல்லாமல் கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும் இல்லையா, அதுக்காக. ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிட்டோன்னா விதைலாம் எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அழகாக அதை அப்படியே சூப்பராக கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா க்யூப்ஸ் போட்டுடலாம். க்யூப்ஸ் போட்டுட்டோன்னா மோஸ்ட்லி எல்லா விதையும் வெளில வந்துடும். அப்படியுமே 1-2 உள்ளுக்குள்ளே இருக்குனாலுமே அதை அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டீசீட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ இனிமேல் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதோ இல்லை ஜூஸ் போடும்போது இல்லை இதை வச்சு ஒரு டெசர்ட் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் கட் பண்ணி சொல்லுங்கள். இந்த மெத்தடில் கட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது, அதே மாதிரி இந்த நான் காமிச்சிருக்க எல்லா மெத்தட்லேயும் உங்களுடைய ஃபேவரட் கட்டிங் மெத்தட் எது அப்படின்றதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து மிச்சம் வச்சுருக்க பாதி பழத்தை எடுத்துக்கிறேன். அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி கவுத்தி போட்டுடலாம். கவுத்தி போட்டுட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே ரெண்டாக நம்ம போட்டுடலாம். ரெண்டாக போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இதை நம்மளுக்கு பிளேட்டில் வச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நல்லா நீட்டாகவும் இருக்கும். வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கலாம். நல்லா பெரிய பெரிய சங்க்ஸாகவே இருக்கும். ஸோ நான் இப்போ
இப்போ கொடுக்க போகிறது குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த கட்டிங் மெத்தட் வந்து. இது வந்து வாட்டர்மெலன் லாலிபாப். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி சோத்தே ஸ்டிக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக அவங்க கையில் இப்படி குச்சியோடு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி நீங்கள் வீட்டில் ஏதாவது விருந்து வைக்கிறீங்க அப்படின்னா சாலட்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது ஃப்ரூட்டை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வைக்கும்போது ரொம்பவே பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ப்ரெசன்டேஷனும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அடுத்து நான் இன்னொரு ஃபுல் வாட்டர்மெலன் எடுத்துட்டு அதை 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீல வாக்கில் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்லலாம் போகும்போது அப்படி ஹைவேல அந்த ரோட்டோர கடைகளில் இந்த வாட்டர்மெலன் வித்துட்டு இருப்பாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நீளமாக சூப்பராக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த வாட்டர்மெலனில் இருக்க லைன்லேயே லைட்டாக இந்த மாதிரி நம்ம அதை சுற்றி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். அந்த லைனுக்கு மேலேயே கட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் இப்போ ஒரு பாதியில் வந்து 4 பீஸ் போடலாம். அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த பாருங்கள், நம்ம கடைகள்லாம் வச்சுருப்பாங்களா இந்த கண்ணாடி டப்பாக்குள்ளே, அந்த மாதிரியே நம்ம கட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். இதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு நிறைய கொட்டைகள்லாம் வந்து வாய்க்குள்ளே வராமல் லைட்டாக அதை நம்ம தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா அழகாகவே வந்துடும். இப்போ அடுத்து இந்த இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக போட்டு குழந்தைங்களுக்கு கைக்கு அடக்கமாக கொடுக்கலாம். ஸோ வந்து நான் இதுக்கு நிறைய மெத்தட் யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி வந்து கட்டிங்ஸ் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தடு ஈஸியாக இருக்குமோ, உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து இது வந்து மெலன் சாலட் கட்டர் அப்படின்னு ஸ்கூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் கிடைக்கிது. நிறைய பாத்திர கடைகளில் கூட கிடைக்கிது. ஆன்லைனில் வாங்குறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக வச்சு அழுத்தி இதை நம்ம இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா மெலன் சாலட், இதுக்கு மேலே கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஜூஸ் பிழிஞ்சு சாட் மசாலா போட்டு மெலன் சாலடாக கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கட்டிங் எல்லாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுடைய ஃபேவரட் கட்டிங் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.